ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 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 நாளைக்கும் ஒவ்வொரு பாடத்தை பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு முகலாய பேரரசு முகல் எம்பையர் பத்தி பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா பாபர் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முகலாய பேரரசு ஃபர்ஸ்ட் பாபர் வந்து இந்தியாவுக்குள்ள படையெடுத்துட்டு வரும்போது அங்க இருந்த சின்ன சின்ன அந்த சிற்றரசுகளுக்குள்ள ரொம்ப சண்டையா இருந்தது. அது மட்டும் இல்லாம கடைசி வம்சமான லோடி வம்சத்தை சேர்ந்த கடைசி மன்னர், அதாவது சுல்தான் வம்சத்தோட கடைசி வம்சம் லோடி வம்சம். இந்த லோடி வம்சத்தோட கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி. இவர் வந்து அங்க இருந்த அந்த ராஜபுத்திரர்களை வந்து இவரால் அடக்க முடியல. அந்த ராஜபுத்திரர்கள் தலைவனான ராணா சங்கா வந்து ரொம்பவும் ஒரு கடுமையா டெல்லியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருந்தாரு, ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அதனால வந்து இவர் யாரையுமே கட்டுப்படுத்த முடியல. இந்த சமயத்துல தான் வந்து பாபர் முதல்ல படையெடுத்துட்டு வர்றாரு. அவர் படையெடுத்துட்டு வர்றதுக்கு யார் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆலம் கான் லோடி அண்ட் தௌலத் கான் லோடி. ஆலம் கான் லோடி அப்புறமேட்டா தௌலத் கான் லோடி, இவங்க 2 பேர் தான் வந்து அவருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அதனால அதன் பேர்ல வந்து அவர் அங்கேருந்து படையெடுத்துட்டு வர்றாரு. முகலாய பேரரசு வந்து ஒன்லி நார்த் இந்தியாவில் மட்டும்தான் அது ரொம்ப ஒரு ஹையா இருந்தது. தென்னிந்தியாவில் வந்து பாமினி பேரரசும் விஜயநகர பேரரசும் சுதந்திரமா செயல்பட்டது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம இதை பத்தி நம்ம வர பாடத்துல பார்ப்போம். 5 சுல்தான் வம்சம் இருந்தது. இதை பத்தியும் நம்ம வந்து அடுத்த இதுல பார்ப்போம். ஓகேவா? இப்ப பாபர் அவருடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாக்கா அவருடைய முழு பேர் வந்து ஜஹீருதீன் முகமது பாபர். இவர் எப்ப பிறந்தாருனாக்கா கிபி 1483 வருஷம். எங்க பிறந்தாருனாக்கா பர்கானா. இது வந்து சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசியாவில் இருக்குது இந்த இடம். இவருடைய அப்பா பாத்தீங்கன்னாக்கா உமர் ஷேக் மிர்சா. இவர் வந்து ஒரு தைமூர் வம்சத்தை சேர்ந்த, அதாவது திமுரித் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் இவர். இவருடைய தாய் பேர் பாத்தீங்கன்னாக்கா குத்லுக் நிஹர் கானம். ஓகேவா? இவர் தன்னோட 16வது வயசுல, அதாவது கிபி 1494 வருஷம் அவருடைய தந்தையோட இறப்புக்கு பின்னாடி இவர் தன்னோட 11வது வயசுல அரியணை, அதாவது இவர் ஒரு மன்னரா மாறாரு. இப்போ வந்து பாபர் எப்படி வந்து போர் புரிஞ்சு எப்படி வந்து முகலாய பேரரசை இந்தியாவில் நிலைநாட்டினார் அப்படின்னு பார்ப்போம். கிபி 1526 தான் முதல்ல ஏப்ரல் 21 முதல் பானிபட் போர் நடக்குது. அது முன்னாடி சொன்ன மாதிரி அவரு தௌலத் கான் லோடியோட அழைப்பை வந்து ஏற்று இப்ராஹிம் லோடி அதாவது லோடி வம்சத்தோட கடைசி மன்னரான இப்ராஹிம் லோடியை வந்து தோக்கடிச்சு முகலாய பேரரசை நிலைநாட்டுறாரு. இவர் இப்ராஹிம் லோடி அப்படின்றவரு லோடி வம்சத்தோட கடைசி மன்னர். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த லோடி வம்சத்தோட கடைசி மன்னரான இப்ராஹிம் லோடியோட முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் அதாவது முகலாய ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாபர் தான். இவருக்கு அப்புறம் தான் முகலாய ஆட்சியில ஒருத்தர வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி நான் அடுத்த பாடங்கள்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பாபர் வந்து ஹிஸ்டரியில எப்படி ஒரு வலிமையான முகலாய பேரரசை நிறுவனாரு அப்படின்னாக்கா, இவர் வந்து ராஜபுத்திரர்கள் வந்து எதிரிகளா இருந்தாங்க. அதாவது ராஜபுத்திரர்கள்ன்றவங்க டெல்லி சுல்தானேட்டுக்கு முன்னாடி எதிரியா இருந்தாங்க. சோ ராஜபுத்திரரை அவர் எப்படி அடக்கினார்னாக்கா 1527, அதாவது கிபி 1526 வருஷம் கன்வா போர்ல ராணா சங்கா அப்படின்றவர் தான் ராஜபுத்திரர்களுடைய தலைவர். இந்த ராணா சங்கா வந்து இவர் 1527 வருஷம் கன்வா போர்ல வந்து தோக்கடிக்கிறாரு. பேட்டில் ஆஃப் கன்வா. இந்த கன்வா போர்ல தோக்கடிக்கிறாரு. அடுத்தது கிபி 1528 ஆண்டு சந்தேரி போர். சந்தேரின்னு சொல்லுவோம். சந்தேரி போர்ல மாலவ மன்னனான மேதினிராய் வந்து தோற்கடிக்கிறாரு. அடுத்தது கிபி 1529 வருஷம் கக்ரா போர். இந்த கக்ரா போர்ல முகமது லோடியை தோற்கடிச்சு ஃபுல்லா ஒரு நிலையான ஒரு முகலாய அரச இந்தியாவில நிலைநாட்டுறாரு வடக்குல. அதாவது இது 3 போர்களும் ரொம்ப முக்கியமான போர். பாபரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த 3 போர்களும் ரொம்ப முக்கியமான போர். அடுத்தது கிபி 1830 வருஷம் அவரு ஒரு எதிர்பாராத விதமா அவரு இறந்துடுறாரு. இவருக்கு அப்புறம் யாரு வர்றாருனாக்கா இவருடைய மகனான ஹுமாயூன் வந்து அடுத்த மன்னரா வர்றாரு. சோ இவரை பத்தி நம்ம அடுத்த படத்துல பார்ப்போம். இப்ப பாபர் வந்து வரலாற்றுல வந்து ரொம்ப மிகச்சிறந்த மன்னரா இருந்தாரு, அறிஞர், போர் வீரர் இப்படின்னு பலதை சொல்லிட்டு போலாம். இவரோட சுயசரிதை என்னன்னு பாத்தீங்க, இது வந்து முக்கியமா இந்த கொஸ்டின்ல வந்து டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. அவருடைய சுயசரிதை என்னன்னு பார்த்தானாக்கா துசிக் இ பாபரி அல்லது பாபர் நாமா
அப்படி இல்லைனாக்கா பாபரின் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். துசுக் இ பாபரி இல்லைன்னா பாபர் நாமா, அப்படி இல்லைன்னா பாபரின் நினைவுகள், இப்படி வேணா சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் டெய்லியும் நான் இதை அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.